ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ மீனும் 50 ரூபான்னு சொல்லி வாங்கி மீனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது பொரிக்கிறதுக்கு, இது குழம்பு வைக்கிறதுக்கு. குழம்பு வைக்கிறதுக்கு மீனில் 2 பக்கமும் தொலியை உரிச்சிட்டு வைங்க. அப்போ தான் உப்பு மசாலாலாம் மீனில் பிடிக்கும். வாங்க நாம் இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் பூண்டு வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுறேன். உப்பு சேர்த்துருக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுறேன். இந்த குழம்பு நான் 2 நாளைக்கு சேர்த்து வைக்கிறேன், அதனால தான் தேங்காய் வதக்கி அரைக்க போகிறேன். இப்போ ஒரு நாளைக்கு தான் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா பச்சையோடய அரைச்சிடுவேன். 2 நாளைக்கு வைக்கிறதுனால பச்சையோடு அரைக்க முடியாது, குழம்பு கெட்டு போகிற மாதிரி இருக்கும். வதக்கி அரைச்சோன்னா மறுநாள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வதங்கியாச்சு. இந்த பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் மீன் குழம்பு வச்சோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வெடித்ததுமே அரை பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு வதக்கி வச்சுருக்கோம், அதனால் தாளிக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக போட்டாலே போதும். வெங்காயம் வைக்கிற வேலையில் நிறையலாம் போட முடியாது. வெங்காயம் வதங்கினது 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அந்த பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளியுமே நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கியிருக்கோம், அதனால் ஒரு தக்காளி போதும். இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சள் தூள் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன், அதனால் நான் மஞ்சள் தூள் இதில் சேர்க்கலை. மசாலாவோட பச்சை மணம் போகட்டும், 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வதங்கியாச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணி இதோட சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, புளியோட பச்சை மணம் போகட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், அதை எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் இதோட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி ஊற்றிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி போதும். நம்ம மீன் போடும்போது மீன்லேருந்து தண்ணி விடும், அதனால் இந்த அளவுக்கு போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். மீன் என்னவோ சின்ன மீன் தான், ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சேர்த்துட்டு எல்லா மீனையும் உள்ளே தள்ளி விட்டுடலாம். மூடி போட்டு 1/4 மணி நேரத்துக்கு வேக விட்டுடலாம். மீனில் உப்பு மசாலா எல்லாம் பிடிக்கணும், அதனால் வேகட்டும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, மீன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம 2வது போட்ட உப்பு எல்லாமே குழம்புல சேர்ந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மத்தி மீன் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மறுநாள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.